ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கெல்லாம் தந்த ஜீவனுக்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். சபையில் வருகிற விசுவாச ஜனங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறதற்காக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரின் நாமத்தை ஆராதனை செய்ய கடந்து வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அறிவிப்பு: வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே சகோதரர் ராஜேந்திரன் ரத்னமாலா அவருடைய வீட்டிலே வீட்டு ஜெப கூட்டம் ஒன்று, இதில் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள். ஊழிய வளர்ச்சியிலே ஆர்வமுள்ளவர்களாக இருங்கள், ஊழிய வளர்ச்சியிலே பங்கெடுங்கள். கர்த்தர் ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக. அதன் மூலமாக வருகிறதான நன்மைகளினால் கர்த்தர் உங்களை நிரப்புவராக. ஆண்டவர் ஊழியத்தின் எல்லையை விசாலமாக்க விரும்புகிறார். அதற்கு நாம் இடம் கொடுப்போம், அதற்காக ஒத்துழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்போம். வாசியுங்கள். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம் முதல் வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலே கடைசி வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்போதும் ஜனங்கள் மத்தியிலே கனமாக வைக்கும்படியாக விரும்புகிறார். இந்த மனிதர்களை குறித்து சொல்லும் போதுதான் அதில் பாத்திரத்தை அவர் அவமானப்படுத்தி சொல்லுகிறார். பொன்னான பாத்திரம், வெள்ளியான பாத்திரம், மரமான பாத்திரம், மண்ணான பாத்திரம் என்று சொல்லி மனிதர்களை அவர் அடையாளப்படுத்தும் போது அவ்விதமாக வந்து சொல்லுகிறார். அது இத்தனை பாத்திரங்களிலேயும் கனத்திற்குரியது பொன்னான பாத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்டதான பொன்னுக்கு சமானமான கனத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்கிறதான ஜனங்கள் நிறைய பேர் கனவீனத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். கனம் பெற இவர்களால் முடியவில்லை. கனத்தை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களும் கனத்தை வந்து விரும்புகிறோம். ஆனால் இந்த கனத்தை அடைய முடியாதவாறு இன்னைக்கு நிறைய ஜனங்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் வருகிறது. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வர என்னால் நடத்த முடியும் என்று சொல்லி அநேக வேலைகளிலே நாம் போகிறதான வழிகள் அடைக்கப்படுகிறது. நாம் போகிறதான வழிகளிலே இடர்கள் வந்து வருகிறது. நாம் நினைத்ததான காரியங்களை நம்மால் செய்ய முடியவில்லை. திடீரென்று சரீரத்தினுடைய சுகம் வந்து கெட்டு போய் விடுகிறது. திடீரென்று மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். திடீரென்று சத்துரு நமக்கு விரோதமாக எழும்புகிறான். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. நமக்கும் அது தெரியாதவைகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர், என்னை கனம் பண்ணுகிறவர் என்றதான ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் போதாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள் எல்லாம் நமக்கு செய்திருக்கிறார்.
ஆண்டவர் செய்த நன்மையுடைய நன்றியினுடைய வெளிப்பாட்டை நாம் ஆண்டவரை துதிக்கிறதுனா துதியில தான் நம்ம வந்து காட்ட முடியும். ஆண்டவரை ஆராதிப்பது இன்றைக்கு அனைவருக்கு எப்படி இருக்கு? ஏன் சிலரால் வந்து ஆண்டவர் ஆராதிக்க முடியல, வாய் திறக்க முடியல? சிலரால் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது சிலரால் வாயை திறந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய முடியல, மகிமைப்படுத்த முடியவில்லை. என்ன காரணம்? என்ன காரணத்தினால் நம்முடைய வாய் திறக்க முடியவில்லை? இன்னைக்கு சில சத்துருவால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுவாங்க, எனக்கு வாய் திறந்து பேசவே முடியலன்னு சொல்லுவாங்க. சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு அனைவருடைய இருதயத்துல ஆண்டவர் செய்தான செயல்களெல்லாம் நினைக்க முடியவில்லை, நினைத்து பார்க்க முடியவில்லை. அவர் செய்தான அதிசயமான செயல்கள்லாம் ஏராளம். நீங்க நினைத்து பாருங்க, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் எத்தனை நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டே வருகிறார். இன்னும் எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறத கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய கண்கள் பார்க்கவில்லை ஆண்டு வைத்திருக்கிற நன்மையை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை என்றாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பெரிய பெரிய நன்மைகள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் வந்து வைத்திருக்கிறார். இவைகளை தடைப்படுகிறதான சக்திகள் இந்த பூமியிலே உண்டு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு விரோதமாக இந்த பூமியிலே செயல்படுகிறதான அநேக தீய செயல்கள் நமக்கு வருகிறதான நன்மையை என்ன செய்கிறது? தடை பண்ணுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன் செல்கிறதான தேவன், நான் உங்களுக்கு முன் சென்று உங்களுடைய கனத்துக்கு எதிரடையாக இருக்கிறதான எல்லா தடைகளையும் உடைத்து எறிகிறவர். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகளை உடைத்து நம்மை கனம் பண்ணி வைத்திருக்கிறார், நம்மை வந்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக செய்த நன்றி கடன் தான் என்ன? நாம் ஆண்டவருக்கு என்ன நன்றி கடன் வந்து நம்ம செய்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோமா? கர்த்தரை பற்றி 4 பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? நம்ம மூலமாக யாராவது ஒரு நபராவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? போகிற வருகிற இடங்களில் தேவன் செய்த செயல்களை நம்ம சொல்லி இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததான காரியங்களை கூட ஜனங்கள் மத்தியில் உங்களால் அறிக்கை செய்ய முடியவில்லை. சில ஜனங்கள் வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து மறைக்கிறார்கள். இந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை சொன்னா நம்மளை தப்பா நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தங்களுக்கு செய்த நன்மைகளை மறைக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளை மறைக்கிறாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறைக்காமல் மறுக்காமல் நாம் போகிற வருகிற இடங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் இவர்களிடத்தில் எல்லாம் நாம் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது கர்த்தர் வெகுவாக மகிழ்ச்சி அடைவார். அப்போதுதான் நம்மை ஆண்டவர் கனம் பண்ணி வைத்திருப்பதை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததன் விடுதலையை குறித்து மனசாப்படுகிறார். ஆரம்ப நாட்களில ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக என்ன செய்தார்? மனசாவப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிறதான ஒவ்வொரு நன்மைகளிலேயும் ஆண்டவர் மனஸ்தாபப்படவே கூடாது. ஒரு வேலையை தந்திருக்கிறாரா, ஏன் தான் வேலை கொடுத்தோம் ஆண்டவர் நினைத்து விடக்கூடாது. சரீரத்தில் நல்ல சுதவனை தந்திருக்கிறாரா, ஏன் தான் இவர்களுக்கு இவ்வளவு சரீரத்தில் சுதவனை கொடுத்திருக்கிறோமோ என்று சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா மேன்மையின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தவும் கர்த்தருக்காக வாழவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்திருப்போமானால் கனம் நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டே இருக்கும்? கூடிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை குறித்து கனத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருந்தால் நிச்சயமாக இதை விட நீங்கள் அடுத்ததான ஒரு ஆசீர்வாதத்துடைய படிக்கு நேராக கடந்து போவீர்கள். உங்களை குறித்ததான ஆண்டவருடைய நோக்கம் என்ன? உங்களை ஒரு பொன்னுக்கு சமானமான ஒரு விலையேற பெற்ற கனத்திற்குரிய பாத்திரமாக
மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் உங்களை மாற்றி விட்டார் என்றால் உங்களை இன்றைக்கு பகைத்துக் கொண்டிருக்கிறதான எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை விரோதிக்கிறதான எல்லாரும் வந்து உங்களை தேடி வருவாங்க. நாம் அப்படிப்பட்டதான தெய்வத்தை தான் நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான தெய்வத்தை தான் நம்ம தேடுகிறோம். ஒரு காலத்துல நம்ம விட்டு பிரிந்து போயிருப்பாங்க. ஒரு காலத்துல நீங்க தூர தள்ளி நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு காலத்துல நம்முடைய வீட்டுக்கு வர விரும்ப மாட்டாங்க. ஒரு காலத்துல உங்களிடத்துல பேச விரும்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய கனம் உங்களுக்கு வந்து விட்டதானால் எல்லாரும் உங்களுடைய தயவை என்ன செய்வார்கள்? நாடுவார்கள். இந்த கனம் உண்டாக வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனத்துல, அவன் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டதான பாத்திரமாக வந்து மாற வேண்டும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவதாக நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லாரும் பாவிகளாகத்தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால இரத்தத்தினால நம்ம வந்து என்ன செய்திருக்கிறார்? சுத்திகரித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இயேசு ரத்தம் உங்களை சுத்திகரித்திருக்கிறதா? சோத்திரம். யாருக்கெல்லாம் சுத்திகரித்திருக்கிறது? சோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. மனுஷர்கள் எவ்வளவோ பாவங்களை செய்து இந்த பூமியில வந்து வாழ்ந்து வருகிறார்கள். மனுஷன் செய்த பாவத்திற்கு அவன் தண்டனை ஏற்க வேண்டும். அந்த தண்டனை ஆண்டவர் இயேசு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிதான் அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தினார். வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி விசுவாசித்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீ ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்தால் எல்லா பாவத்தை நீக்கி அவர் சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மனுஷன் தன்னுடைய பாவத்தை குறித்து நினைத்து பார்க்கிறது இல்லை. ஆண்டவரிடத்தில் வருகிறதான ஜனங்கள் அநேக வேலைகளில் சில உதவிக்காக ஆண்டவர் வந்து தேடுகிறோம். ஆனா ஆண்டவர் தேடுகிறதான வேலையிலும் கூட நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறதே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வருகிறதான கஷ்டங்களுக்கான காரணமே அவர்கள் செய்ததான என்னதுதான்? பாவங்கள் தான். நாம் பாவமே செய்யவில்லைன்னு சொன்ன பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பெரிய பாவம் சின்ன பாவம் எந்த பாவமா இருந்தாலும் அது என்னதுதான்? பாவம் தான். எப்படி ஒரு விஷம் வந்து ஒரு மனுஷனை கொல்லுமோ அதே போல பாவம் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை வந்து என்ன செய்துவிடும்? அழித்து விடும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கு செய்கிறதான நன்மை எதற்காக செய்கிறார்? ஆண்டவர் நன்மை செய்து உங்களிடத்தில் ஏதாவது வாங்க வேண்டும் என்று நன்மை செய்கிறாரா? இல்லை. விடுதலை தருகிறார், இலவசமாக விடுதலை தருகிறார், சத்துருவிலிருந்து விடுதலை தருகிறார், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், அனைத்து விதமான சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார். எதற்காக தருகிறார்? உங்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஊழியர்களாகிய நாங்கள் எதற்காக உங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவரிடத்தில் போராடுகிறோம். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானோடு போராடுகிறதுனால் எங்களுக்கு பிரயோஜனம் என்ன? இதை மற்ற இடங்களிலே சாத்தானோடு போராடுகிறார் என்றால் அது அவர்களுக்கு தொழில். வைத்தியன் அவன் பணத்திற்காக அவன் செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதற்காக போராடுகிறோம்? உங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது. உங்களை விட உங்களுடைய சரீரத்தை விட உங்களுக்கு உள்ள இருக்கிறது ஆத்மா விலையேற பெற்றது. அந்த ஆத்மா எப்படியாயினும் என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம். ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் எங்களை வந்து இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆத்மா மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் உங்களிடத்தில் அன்பு பாராட்டுகிறோம். இந்த ஆத்மா மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல நாங்கள் செலவு பண்ணவும்
செலவு பண்ணப்படவும் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். எதற்காக இலவசமாக ஆண்டு உங்களுக்கு நன்மை செய்கிறார்? உங்களுடைய ஆத்மா பேர்ல ஆண்டவருக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. ஏன் ஆண்டவருக்கு ஆத்மா பேர்ல அன்பு இருக்கிறது? ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்கினதான அனைத்து மனிதர்கள் மீதும் அன்பு வைத்திருக்கிறபடினாலே அவருடைய ராஜ்யத்திலே எல்லா மனிதர்களையும் அவரோடு கூட வைக்கும்படியாக விரும்புகிறார். அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை மறந்து ஆண்டவருடைய அன்பை அறியாதவாறு ஆண்டவர் இயேசுவை விட்டு என்ன செய்றாங்க? தூரம் போகிறார்கள். ஆண்டவர் இயேசு தான் நம்மை உண்டாக்கினவர். ஆண்டவர் இயேசு தான் நம்முடைய பரமபிதா. ஆண்டவர் இயேசுடைய ஆவிதான் நமக்குள்ள இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு இவ்வளவு பெரிதான அன்பை நம் மீது வைத்திருக்கிறபடினால நம்முடைய ஆத்மாவை அவர் ரட்சிக்கும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பெறுகிறதான நன்மையெல்லாம் விருதாவாக போகிறது. சில ஜனங்கள் நன்மையை பெறுகிறாங்க, என்ன திரும்புறது இல்லை, மனம் திரும்புறது இல்லை. மனம் திரும்பினா பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவி. மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவி. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மைகள் என்ன செய்யும்? உண்டா. இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை எல்லாரையும் ஆண்டு படிப்படியாக என்ன செய்து வருகிறார்? ஆசீர்வதித்திருக்கிறதா இல்லையா? ஆசீர்வதித்திருக்கிறதா இல்லையா? சொல்றோம், சொல்லுங்க, வாய்த்தரம் சொல்லுங்க. ஆசீர்வதித்திருக்கிறதா இல்லையா? ஆசீர்வதித்திருக்க. நீங்க நினைச்சு பார்க்கணும், வரும்போது நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத சூழல் நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், குடும்பத்தில் எப்படி சமாதானத்தை தந்திருக்கிறார், குடும்பத்தில் எப்படி பொருளாதார நன்மைகளை தந்திருக்கிறார். இதெல்லாம் நினைத்து பார்த்தால் இந்த ஆண்டவரே தஞ்சம் என்று சொல்லி நாம் எப்போதும் இருக்க நேரிடும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு செய்கிறதான எல்லா நன்மைகளும் உங்களுடைய ஆத்மாவின் மேல் உள்ளதான அன்பினாலதான். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ஆத்மா ரட்சிக்கப்படுவதுதான் பெரியது. நம்முடைய சரீரத்துல நன்மை கிடைக்கும், ரொம்ப சந்தோஷப்படுறோம், நல்லதுதான். பிசாசு விடுதலை அடைகிறோம், சந்தோஷம், நல்லதுதான். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறதான சரீர சுகத்தை விட எங்களுக்கு சந்தோஷம் என்னவென்றால், நீங்கள் மனம் திரும்பணும், இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்படணும். நீங்கள் கழுவப்பட்டதற்கு அடையாளமாக நீங்கள் தண்ணீரில் மூழ்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பெறணும்? ஞானஸ்நானம் பெறாதவங்க அநேகர் இருக்கிறீங்க. ஆனா அதை குறித்த ஒரு எண்ணமே சிலருக்கு இல்லை. இவ்வளவு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தோம், ஆண்டவர் இயேசு வருவார் என்றால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் என்ன செய்வீங்க? கைவிடப்படுவீங்க. ஞானஸ்நானம் எடுத்தும் கம்பெனியில் எடுக்கலன்னா கைவிடப்படுவீங்க. எப்படி? பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரே அப்பத்தில் புசித்து ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறபடினால நீங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அங்கமாக மாறுகிறீர்கள். இந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அங்கமாக இல்லாத பட்சத்தில், இந்த அங்கமாக நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் சரீரத்தை விட்டு துண்டாடப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் இயேசு திருச்சபையை தான் எடுக்கும்படியாக வருகிறார். திருச்சபை என்பது தேவனுடைய சரீரம். இந்த தேவனுடைய திருச்சபை ஆகிய இந்த சரீரத்தில் நீங்கள் அவயவங்களாக இல்லாதபடி உங்களுடைய அவயவங்கள் துண்டாடப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் தேவனுடைய வருகையில போகவே முடியாது. ஆகவே சபையில நடைபெறுகிறதான இந்த கம்பெனிகளில் கட்டாயம் நீங்கள் எல்லாம் பங்கு பெறத்தான் வேண்டும். எந்த மனுஷன் சோதித்து அறிந்தால் பங்கு பெறலாம், எல்லாரும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை தகுதியுள்ளவர்களாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய எண்ணம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப என்ன செய்ய விரும்புறேன், அதற்காக நான் பிரயாசப்படுறேன்னு சொல்றாரு. அவர் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவருடைய சொந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும் அவர் விரும்பினார். ஆனா இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பை குறித்தே நமக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம். ஆனால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்புவிக்கப்படுவோ ஆத்துமா பெரியது. ஆத்துமா எங்க இருக்கு? உள்ள இருக்கு.
இந்த ஆத்மா நம்ம பார்க்க முடியல, ஆனா உள்ள இருக்கு. அதுக்குதான் நம்ம இருதயம் சொல்றோம். இந்த ஆத்மா விலையேற பெற்றது. இந்த ஆத்மா மனந்தரமோடு ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யறார். எந்த மதத்தினர் வந்தாலும் நன்மை செய்யறார். நம்ம ஆண்டவர் இயேசு எந்த மதத்தினராக இருந்தாலும் ஒண்ணு வாங்காம இலவசமா செய்யறார். அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு பெரிய மாபெரும் பண்பு. 5 பைசா வந்து ஆண்டவர் வாங்குறது இல்லை. எதையும் அவரிடத்துல கொண்டு வர வேண்டும் அவசியமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாள் இல்லை, 12 வருஷமா பெரும்பாடு உள்ளதான ஸ்திரீ வைத்தியருக்கு எல்லாவற்றையும் என்ன செய்தார்? ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன வேணும்? என்ன வேணும்? மணி இல்லைன்னா எங்க போக முடியாது. அது முன்னாடிலாம் ஆஸ்பத்திரிக்கு ஒரு 50 ரூபா தான் போயிட்டு வந்துடலாம். இப்போ 1000 ரூபாய் இல்லாம என்ன செய்ய முடியாது. சாதாரணமா ஒரு காய்ச்சல் தலைவலிக்குன்னு போனாலே எவ்வளவு ரூபாய் ஆயிடுது? 1000 ரூபாய் ஆயிடுது. ஆனா ஆண்டவர் இடத்துல வரும்போது ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு? என்ன சுகம்? இலவச சுகம். நீ இலவச சுகத்தை எடுத்து தர்ற. இந்த சுகத்துக்கு வந்து மதிப்பு கிடையாது. மதிப்பு கிடையாதுன்னா ரொம்ப விலையேற பெற்றது. ஆண்டவர் கொடுக்கிற சுகம் ரொம்ப விலையேற பெற்றது. அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு தகும். எனவே அதற்கு ஆண்டவர் ஒரு விலை மதிப்பு அது வைக்கவில்லை. சத்துடைய கிரியைகள் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறார். எதனால? இயேசுனுடைய நாமத்தினால. இந்த இயேசுனுடைய நாமம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான நாமம். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அந்த நாமத்தை யார் நம்புகிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த நாமம் சொல்லுகிறதான வார்த்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இலவசமாக ஆண்டவர் இதை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். மருத்துவமனையில் பணத்தை கொண்டு போனாலும் அநேக வேலைகளில் என்ன கிடைக்கிறது இல்லை? என்ன கிடைக்கிறது இல்லை? விடுதலை கிடைக்கிறது இல்லை. பணத்தை செலவு பண்ணி நோயை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி மனுஷன் மரித்து போய் விடுகிறான். சில நோய்களுக்கு மாற்றாக வேறு மருந்து வந்து கொடுத்து ஜனங்களுக்கு பாதிப்பு உண்டாகி விடுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரு? இலவசமாக கொடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்ன இருக்கு? நான் பார்த்த அளவுல என்னுடைய ஊழியத்துல சிரமம் இல்லாம ஆண்டவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்தாரோ அவங்களாம் இல்லைங்க. இல்லவும் இல்லை, ஆண்டவரே சில ஏற்றுக்கொள்ளாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் வந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு சத்துரு போராட்டம். கிறிஸ்தவங்க தான். குழம்பு பக்கத்து அந்த குழம்பு வாடையை பிடிக்காது. சொன்னாங்க, இன்னைக்கு தான் வந்து ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அந்த குழம்பு வாடை பிடிக்காம வாந்தி எடுக்க வந்துட்டு தான் சாப்பிடவே இல்லைன்னு வந்தாங்க. அவங்க வந்தது வீட்டில் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? அதாவது அவங்க வேற சபை, ஒரு சிஎஸ் சபை. அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம், இவரு ஜெபம் வரா, நமக்கு ஜெபம் பண்ணுற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் வந்தாப்புல. சேர்ல உட்காந்து பேசிக்கொண்டிருக்கும் போது பேசிக்கொண்டிருந்தாங்க, இப்படி இருக்குன்னு பேசிக்கொண்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஜெபம்னதற்கு தான் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சர்ச்சைக்கு வரணும், ஜெபம்னா சர்ச்சைக்கு வரணும். எதற்கு சர்ச்சைக்கு வர சொல்றது? அவங்க என்னத்தை கேட்கணும்? சத்தியத்தை கேட்கணும். அவருடைய ஆத்மா மீட்புக்கான காரியங்களை கேட்கணும். அதுதான் சர்ச்சைக்கு வர சொல்றது. அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது சேர்ல உட்கார்ந்ததான ஆளு தன்னால் என்ன செய்ய ஆரம்பிச்சது? சேர்ல உட்கார்ந்த ஆள் தன்னால் ஆட ஆரம்பிச்சது. அப்ப நான் நினைச்சேன் டக்குன்னு விடுதலை கொடுத்துட்டா இவங்க எங்கேயும் வரமாட்டாங்க, சர்ச்சைக்கு வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு எண்ணம், சில வேளைகளில் சில பொல்லாத ஆவிகள் மறைஞ்சிட்டுன பிறகு அவ்வளவு பிடி கிடைக்காது என்பதற்காக இவ்வளவு வெளியே போனேன், இல்லை நான் இவ்வளவு கொல்லுதற்கெல்லாம் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே யாரும் செய்வன வைக்கல. அவருக்கு வேற எங்கேயும் பிடிக்கல. யாரோ தெரிஞ்சவங்க வந்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அந்த வீட்டில் ஒருத்தவங்க சூசைட் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனது இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துட்டு பல நாட்களாக உள்ள இருந்திருக்கிறது. மருத்துவமனை செலவு பண்ணி பார்த்தாங்க. மருத்துவமனை செலவு பண்ணி பார்த்துட்டு தான் கேட்கலன்னு சொன்ன உடனே சிலருக்கு அப்படிதான் மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய துட்டாலம் ஒன்று கொடுத்துட்டு கேட்கலன்னு சொன்னாதான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது என்னதுன்னு, பொல்லாத ஆவின்னு. பணத்தால் நிறைய கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இது பொல்லாத ஆவி நினைச்சு வந்து ஜோன் வந்திருக்கிறாங்க. அப்போ விரட்டி விட்டு நான் சொன்னேன், சர்ச்சைக்கு வந்து என்ன சொல்லணும், சாட்சி சொல்லணும். சர்ச்சைக்கு வந்ததும் இல்லை, சாட்சி சொன்னதும் இல்லை,
என் கண்ணத்துல தான் இப்ப நடமாடிட்டு இருக்கிறாங்க, இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் எனக்கு சாட்சியாக சொல்ல முடியும். இலவசமாக லெகுவாக கிடைத்து விட்டது என்றால் அது மனுஷனுக்கு விருப்பமாக ஆர்வமாக இல்லை. ஆனா சிலர் கஷ்டப்பட்டுதான் போராடி சில நன்மைகளை வந்து வாங்குறாங்க. சில நேரங்கள் அப்பதான் வந்து வாங்க வேண்டியது இருக்கிறது. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது மாதிரி, நான் உபத்திரப்பட்டது எனக்கு சித்ரா சகோதரி சொன்னாங்கல்லவா, ஏதோ என் வீட்டுக்காரர் இதெல்லாம் அறிவதற்கு அது அந்த இன்சிடென்ட் நடந்த சம்பவம். வேலைக்கு போயிருக்கிறாரு, வேலைக்கு போயிட்டு வேலை இல்லைன்னு திரும்ப வர்றாரு. அந்த நேரத்துல தான் அந்த வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. அவர் கண்ணால பாக்குறாரு. சிலர் வந்து கண்ணால பார்க்கலாம் தேசியம் நம்ப மாட்டாங்க. அதுலயும் ஆண்கள் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க. அதுலயும் கொஞ்சம் அறிவாளிகள்னா அவங்களுக்கு நம்புவதற்கு ஏதுவே என்ன செய்யாது இருக்காது. அப்ப கண்ணால பாக்குறாரு, அது என்னெல்லாம் பாடுபடுதுன்னு பாக்குறாரு, என்னென்ன ஆவிகள் என்னெல்லாம் பாடப்படுதுன்னு செய்யறாரு பாக்குறாரு. பார்த்த போதுதான் அவருக்கு என்ன வந்து இருக்கு, அன்னைக்கு பார்க்கலாம் என்ன வராது, நம்பிக்கை வராது. அப்ப அந்த உபத்திரவம் வந்தது அது எதுக்குதான், நன்மைக்கு தான். ஆனா இது நன்மைக்கு எதுவாக இருந்தபடினாலதான் கர்த்தருடைய கிருபை இவர்களை பெரிய அளவுக்கு செலவு பண்ண விடாமல் இங்கு அழைத்து கொண்டு வந்தது. டாக்டர் வந்து எதற்கு ஜெயசேகரன் ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னார் என்றால், கேன்சர் பேஷண்ட் தான் இந்த அறிகுறி இருக்கும், எனவே அங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிதான் அவர் வந்து போக சொன்னார். ஆனா அவர்கள் அங்க போகாம எங்க வந்தாங்க, இங்க வந்தாங்க. கடைசியில பார்த்தா ஒரு செத்த ஆவி அது கேன்சர்ல செத்தபடினால அதே இதை உருவாக்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் அவருடைய கிருபையினால் அவர்கள் மீது வைத்ததன் அன்பினால ஒரு உபத்திரவம் இருந்தாலும் கூட அவர்கள் பெரிய அளவுக்கு பாடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இங்க அழைச்சிட்டு வந்தார். அங்க மட்டும் பேர்தான் ஏகப்பட்ட பாடுகளாயிருக்கும், ஏகப்பட்ட பணச்செலவாயிருக்கும், ஏகப்பட்ட மன உளைச்சல் ஆயிருக்கும். ஆண்டவரை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதான அந்த சகோதரியே கொஞ்சம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட நினைச்சிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் விடுதலை கிடைக்கக்கூடிய இடத்துல அவர்களை என்ன செய்து வந்திருக்கிறார், வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த மாபெரும் கிருபை, அவருக்கு செய்த மாபெரும் கிருபை. இந்த கிருபையை வாழ்நாள் எல்லாம் அவர்கள் மறக்காது இருக்க வேண்டும். அப்படி இருந்தா ஆண்டவர் இன்னும் இவர்களை படிப்படியாக நினைச்சிட்டு வருவார், ஆசீர்வதிச்சுட்டு வருவார். அவங்க கணவன் சொன்னதான காரியம் வாரத்தோறும் நாங்க இது ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. யார் கேட்டுட்டு இருக்கிறார், யார் கேட்டுட்டு இருக்கார், சாத்தான் கேட்டுட்டு இருக்கான். இப்படியா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அது வந்து சவால் விடுவான். நம்ம சாத்தானுக்கு சவால் சந்ததி, மோசஸ் ராஜசேகர் அவர் பாடின மாதிரி நாம் சாத்தானுக்கு சவாலோட சந்ததியா இருந்து நீ என்னன்னாலும் பண்ணிட்டு போ, எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார், விடுதலை தந்தான இடத்திற்கு நாங்க போகத்தான் செய்வோம் என்று சொல்லி எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு கடந்து வரணும். அவங்க தாயார் வந்து ஒரு சாமியார், அவங்க வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க தாயார் வந்து யாரு, தாயார்னா சித்ராம மாமியார் அருள்ராஜ் அவருடைய தாயார். அவங்க அவங்க மறுபடி சில காரியங்கள்லாம் முயற்சி பண்ணுவாங்க, செய்வாங்க, பேசுவாங்க. அப்ப அவர் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவர் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள உள்ள உட்கார வச்சு பேசி நல்லா அன்பா பேசி இருக்கு. ஆனா ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு உள்ள என்ன செய்ய முடியல, சாமி ஆடுறாங்க. ஜனங்களுக்கு இன்றைக்கு அநேக பேருக்கு இதெல்லாம் பார்த்தாலே கண்ணு திறந்துடும். மனுஷனாக நம்ம ஜெபம் பண்றோம், யாரும் ஜெபம் பண்றோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம், சாமின்னு சொல்றது ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க முடியலன்னா அது என்ன வரும் என்கிறத அவர்களே அறிஞ்சிருக்கணும். அப்படிதானே, அங்க முன்னாடி இருக்க முடியல, என் கண்ணுக்கு மறைஞ்சு அந்த சைடு வெளியே வந்து மறைஞ்சு வந்து என்ன செய்யறாங்க, போயிட்டாங்க. இப்ப அவர்களும் யாருடைய வல்லமை அறிஞ்சிருக்கிறாங்க. நிச்சயம் ஒரு நாள், இன்றைக்கு அவர் அப்படி இருக்கிறாங்க, நிச்சயம் ஒரு நாள் கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடத்தான் செய்யும். இயேசு தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்யதான் செய்வாங்க. இன்றைக்கு அவர்கள் பார்த்தது என்றைக்கோ ஒரு நாள் அவர்களுக்கு கட்டாயம் என்ன செய்யும், பயன்படும். இப்போது வேண்டுமென்றால் சத்துரு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், அவருடைய கண்களை வந்து குருடாக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது அவர்களோ கர்த்தருடைய நாமத்தை அறிவார்கள், மனம் திரும்புவார்கள். அப்ப சத்துரு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான கஷ்டங்கள் எல்லாம் உண்டாக்கி வைத்திருந்தாலும் ஆண்டு இலவசமாக நமக்கு விடுதலை தந்து நீ என்ன
ஆண்டவர் எதற்கு அவரை தேட சொல்றாரு? இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்கன்னு சொல்றோம். ஏன் ஒழுங்கா வந்த உடனே ஒவ்வொரு ஆளும் 100 ரூபாய் கட்டாயம் கொடுக்கணும் அப்படி வரலாம் கிடையாது. நம்ம அப்படியே வர சொல்றோம். வந்து எதை கேட்கணும்? சத்தியத்தை கேட்கணும், அவரோட மனம் திரும்பணும், இன்னும் ஆத்மீகத்துல வளரணும். அதுக்குதான் வர சொல்றோம். ஆண்டவர் இயேசு ஏன் அவரை தேட சொல்றாரு அல்லவா? பூமியின் எல்லையும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன். அடுத்தபடியாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாருங்க? என்னிடத்துல வாருங்க. எதற்கு வர சொல்றாரு? அவருக்கு ஏதாவது தேவை என்பதற்கு வர சொல்றாரு. நம்ம தேவைக்காக. உங்களுடைய ஆத்மா மனம் திரும்ப வேண்டும், உங்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும், உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்மா ரட்சிக்கப்பட்டா, ஆத்மா மனம் திரும்பினா பாவம் மன்னிக்கப்படுகிறது. முதலாவது இந்த பாவத்தினால் இருக்கிறதான சாபம், பாவத்தினால் இருக்கிற சமாதான கேடுகள் எல்லாம் மாறி நமக்கு ஒரு மன நிம்மதி, மன மகிழ்ச்சி வருகிறது. அடுத்தபடியாக அதை தொடர்ந்து ஆண்டவர் தருகிறதான கனம், ஆண்டவர் தருகிறதான ஆசீர்வாதம், ஆண்டவர் தருகிறதான மேன்மை எல்லாமே அதை தொடர்ந்து என்ன செய்யும்? வரும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும் போது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அடுத்தபடியாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்க வாசிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால, இப்போ பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை என்ன ஆக்குகிறது? பரிசுத்தமாக்குகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இருப்பீர்கள் என்றால் இந்த பரிசுத்த ஆவி உங்களை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த பெற்றோன்னு சொல்லுவாங்க, திரும்ப அருவருப்பான அசுத்தமான காரியங்களையே செய்து கொண்டிருப்பாங்க, திரும்பவும் பாவத்தை செய்து கொண்டிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லாமல் இருக்கிறது என்றால் சந்தேகமே இல்லை, அவருக்குள்ள என்ன ஆவி இல்லை. உங்களில் எத்தனை பேர் பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறீங்க? அமைதியா இருக்கிறீங்க. பரிசுத்தத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? சோத்திரம். அநேகர் பரிசுத்தாவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அநேகருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, பாஸ்டர் பெற்றிருக்கானா தெரியலையா? தெரியல பாஸ்டர். பரிசுத்தாவி பெற்றதுக்கான அடையாளம் தான் என்ன? அந்நிய பாஷை பேசணுன்னே பரிசுத்தா எப்படிலாம் சொல்லவே, நான் உடையத்துல அனுபவத்துல கண்டபடி அந்நிய பாஷை பேசணுன்னே பரிசுத்தம் என்பதெல்லாம் நான் என்ன செய்யறது இல்லை, நம்புகிறது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தாவியினால அந்நிய பாஷை பேசுறாரு. ஆனா பொல்லாத ஆவிகளும் அசுத்தாவியினால என்ன பேசுது? அந்நிய பாஷையை பேசுது. அசுத்தாவி அந்நிய பாஷையினால் ஆண்டவரை தூசிக்கிறது, பரிசுத்தாவி அந்நிய பாஷையினால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. இது தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருச்சபையில ஒரு ஊழியக்காரர் கன்வென்ஷன் மீட்டிங்காக போயிருந்தார். அது ஒரு பெரிய திருச்சபை. அப்ப சண்டே சர்வீஸ் நடக்கிறது, உள்ள வச்சு நடக்கிறது. அப்ப அந்த சபையில ஒரு சகோதரி பயங்கர சவுண்டு, அந்நிய பாஷை சொல்லுவாங்க, இவங்க வந்தாதான் சபை களை கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி உள்ளதான் நபர் வச்சுக்கிட்டுக்கலாம். சபை என்ன கட்டி இருக்கு? களை கட்டியிருக்கு. வானத்து பூமி கொஞ்சம் அந்நிய பாஷை பக்கத்துல பாஸ்டே இருக்க முடியாது, அவ்வளவு அந்நிய பாஷை. வந்திருக்க பாஸ்டருக்கு தெரியும், ஆவிகளை பகுத்தறி கிருபை பெற்றவர். அவர் சொல்றாரு நிப்பாட்டு அப்படின்னா பக்கத்துல மண்டல ஒரு தட்டு நிப்பாட்டுனாரு. பாஸ்டர் அறந்துட்டார், இங்க இருந்த பாஸ்டர் அறந்துட்டார். வம்பாய் சபையை கெடுத்துருவார் போல இருக்க. ஏன்னா அடுத்த வாரம் சபை களை கட்டாதெல்லாம். என்ன பாஸ்டர் இப்படி விட்டுருக்கிறீங்க? அது கெட்ட வார்த்தை சொல்லி இயேசுவை பேசிக்கிட்டு இருக்கு பாஸ்டர். இது என்ன ஆகுது? இப்படி முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருந்தா அந்த சபை எப்படி பாஸ்டர் விளங்கும்? அந்நிய பாஷையை தயவு செய்து அவர்களை பேச விடாதிருங்க. அநேக பேரை நான் அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷைக்கு எதிரானவன் நல்லனா, அந்நிய பாஷை கர்த்தருடைய பேசணும், அது நல்லதுதான். ஆனா அநேக பேர் பேசுகிறத நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன், பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளக்கட்டில் ராஜ்குமார் டாக்டர் அவர்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடந்தது. அப்ப நான் தான் ஜெபக்கூட்டத்தை நடத்தினேன். டாக்டர் என்ன செய்வாங்கன்னா, மருந்து எடுக்க வர்றவங்க கிறிஸ்டினா இருந்தா கட்டாயம் ஜெபக்கூட்டத்தில் முடிஞ்ச பிறகு தான் மருந்து கொடுப்பாரு. மற்றவங்க வேணும்னா கலந்து விடலாம். கிறிஸ்டினா இருந்தா
அங்க ஜெபம் முடிச்சுட்டு வாங்க, அப்பதான் அவங்களுக்கு மருந்து தருவேன். அப்போ ஒரு தாய் மகளும் அங்க வந்து வந்திருந்தாங்க, வள்ளியூரை சேர்ந்தவங்க. ஒரு தாய் மகளும் வந்திருந்தாங்க. 2 பேரும் ஒரு குறிப்பிட்டதான ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க. அப்போ அவங்க மெடிசின் எடுக்க வந்தது, தாய்க்கு மெடிசின் எடுக்க வந்திருக்காங்க. அப்போ இவர் 2 பேரையும் ஜோம்னிட்டு வர சொல்றாரு. தாய்க்கு ஜோம்னா தாய்க்கு பிரச்சனை இல்லை, மகளுக்கு ஜோம்னா தலையில கை வைக்க பொறுக்கல. இந்த சோளம் புரிஞ்ச மாதிரி டக டக டகான்னு என்னது சோத்திரம் கூட வரல, என்னது பேசுது, அந்நிய பாஷை பேசுது. நான் கையை எடுக்கல கூட கொஞ்ச நேரம் பையன் ஆவியானச்சுன்னா வச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த உடம்பு எங்க இழுக்குது, பின்னாடி இழுக்குது. அது என்ன தெரியுமா, இருந்து பேசுது, ஆனால் பொல்லாத ஆவி. அவங்க சொன்னாங்க 1/2 மணி நேரத்துக்கு 10 இட்லி சாப்பிடணும். யாரு? ஒரு லேடி. ஆனா சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே. அவங்க அம்மா சொன்னாங்க சாப்பாடு என்ன செய்ய முடியல, சாப்பாடு ஆக்கி போட முடியல. முன்னாடி வந்திருக்காங்க நம்ம சபைக்கு, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க, வர சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கணவனும் மனைவி 2 பேரும் அதே மாதிரி தான். சாப்பாடுன்னா சாப்பாடு ஆக்கி போட்ட முடியாது. அப்ப அந்த நபரை சொன்னேன், இந்த அந்நிய பாஷையை பேசுற வரைக்கும் இந்த பொல்லாதாவி உன்னை விட்டு என்ன செய்யறது, போகாது. அந்நிய பாஷையை நிறுத்து. 2 வாரம் 3 வாரம் வந்தாப்புல அதை விரட்டி விட்டதற்கு பிறகு சாப்பாடு என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, சத்து என்ன வேலைலாம் செய்து பார்க்கலாம். சிலர் சாப்பிட உடாம சொன்னாங்கல்லவா, அதாவது குழம்பு வாடையே பிடிக்க. எப்படி சாப்பிட்டா என்னெல்லாம் பாடுபடுத்துறாங்க, குழம்பு வாடையே பிடிக்க. அது விசித்திரமானது என்னன்னா, எனக்கு ட்ரிப்ஸ் பிடிக்கும், எனக்கு ஊசி பிடிக்கும், நீ போட்டு நான் வந்து போயிடுறேன். சாப்பிட்டாருக்கு என்ன வேணுமா, ஊசி போட்ட உடனே அது கொஞ்சம் இதமா இருக்கும். ஏன்னா அது இந்த பூமியில இருக்கும்போது அந்த செத்த ஆவி அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரிப்ஸ் ஏற்றியே வாழ்ந்த ஒரு செத்த ஆவி இப்ப அதுக்கு பிடிக்குது. எனவே அதை கேட்டுட்டு எத்தனை நாள் கொடுக்க முடியும்? ஒரு நாள் கேட்டா கொடுக்கலாம், காலமெல்லாம் கேட்டுருந்தா எப்படி கொடுக்க முடியும்? சரி, அப்ப பொல்லாத ஆவி அந்நிய பாஷை அநேகருக்குள்ள பேசுது. அந்த ஆவி நமக்கு வேண்டாம். என்ன ஆவி வேணும்? பரிசுத்த ஆவி. இந்த ஆவியை குறித்து பேசலாம், நிறைய வந்து பேசலாம், நிறைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு வலியுறுத்துகிறதான காரியம், பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றீர்கள் என்றால் உங்களை பரிசுத்த பாதையில பரிசுத்த ஜீவியத்தில் நடத்தும். உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்படும், உங்களுடைய வார்த்தைகளோடு பரிசுத்தமாக்கப்படும், உங்களுடைய செயல்களோடு பரிசுத்தமாக்கப்படும். இது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நாம் வந்து இப்படி ஒரு மாறினோம், நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதே. சண்டைகிற சுபாவம் மாறிவிட்டது, கிட்டாவரத்தை பேசும் சுபாவம் வந்து மாறிவிட்டது, அடுத்தவர்களை ஏமாற்றி காலம் கழிக்கிறதான சுபாவம் வந்து மாறிவிட்டது, அநியாயமாக பணம் சம்பாதிக்கிறதான காரியம் வந்து மாறிவிட்டது, திருடி சாப்பிடுகிறதான வழக்கம் எல்லாம் மாறிவிட்டது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆக்குறாரு? பரிசுத்தமாக்குகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7-8 வந்து வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவுடன் உங்களிடத்தில் வரா. நான் போவேனே ஆகில் அவர் வந்து பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ உலகத்தை கண்டித்து உணர்த்து. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வு இருக்கும், நீதி நியாயத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனா இவர்கள் பாவத்தை செய்யறாங்க, அக்கிரமத்தை செய்யறாங்க, அநீதியை செய்யறாங்க, அநியாயத்தை செய்யறாங்க. ஆனா தெய்வ பயமே இல்லை. பிரச்சனை வந்த உடனே நேர யாரிடத்துல வருவாங்க? ஆண்டவரிடத்துல வந்து வருவாங்க. ஏற்கனவே தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்களைத்தான் நீங்க போய் ஜோம் போது ஆண்டவர் உடனே சொல்லுவாரு, மகளே இதோ இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாரு. ஏற்கனவே பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அநீதியும் பழையபடி செய்து இருக்கிற சாபத்தை விட இன்னும் கொஞ்சம் சாபத்தை சேர்த்து வச்சுட்டு ஆண்டவரிடத்துல வந்தா ஆண்டவருடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, உங்களுடைய கையில் ரத்தத்தினால் வந்து என்ன செய்கிறது? கரைப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாவம் செய்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தெல்லாம் கெடுத்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்புங்கன்னு வந்து ஆண்டு சொல்லுவார். ஆனா மனம் திரும்புவதற்கு இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை? மனம் திரும்ப கூடாது. ஆனா யாருடைய நன்மை வேணும்? யாருடைய
சொல்றாரு, நீங்க மனம் திரும்புங்க, நான் உங்களை வந்து என்ன செய்வேன். மனம் திரும்பினாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம்? கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது என்ன கஷ்டம்னு கேட்கிறேன். இது கஷ்டம் இருக்கா? உடம்பு வலிக்குமா? இல்ல மண்டபம் ஏதோ பண்ணுமா பேசாம இருந்தா? பேசாம இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? யாரும் கஷ்டம் உண்டா? கெட்ட வார்த்தை பேசாம இருக்க கஷ்டம் உண்டா? கெட்ட வார்த்தை பேசினா உங்க கோபத்தை தனிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தான், அவ்வளவுதான். அவங்க பேசுனதுக்கு நம்ம மாத்திரம் கொடுத்துட்டோம், அந்த ஒரு திருப்தி தான். ஆனா அதற்கு பிறகு அந்த நேரத்தில் நீங்க பட்டீர்கள் அல்லவா, அவங்க பேசுகிற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை 2 கொடுத்து நீங்க திருப்தி அடைந்தீர்கள் அல்லவா, இது கொஞ்ச நேரத்துல மாறிடும் அந்த திருப்தி. ஆனா இதனால் வருகிற பாதிப்பு உங்களுடைய ஆத்மாவை வாட்டி வதைக்கும், உங்களுடைய சமாதானம் எல்லாம் கெட்டு போயிடும். ஒரு நபர் உங்களை அவ்வளவு பேசிட்டு போகும்போது நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் கோபத்தை அடக்கிட்டு நீங்க அப்படியே வந்து போய் பாருங்க, உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அதுதான் இருக்குமா இருக்காதா? அப்படி சமாதானமா இருந்ததுன்னா கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? சகோதரிக்கு இருந்த ஆவியில ஒரு ஆவி வந்து செய்வன செய்து. அப்போ அவங்க சொன்னாங்க, என் மாப்பிள்ள கோபக்காரரு, ஆடலாம் தெரியும், ஆடலாம் சொல்லிட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் 2 பேருக்கும் வாக்குவாதம் சண்டை நடந்திருக்கு. மகா சொல்ற போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுப்போம்னு. அம்மாவுக்கு போலீஸ் ஸ்டேஷனோட எது மேல நம்பிக்கை? மந்திரத்து மேல நம்பிக்கை. போலீஸ் எழுதி பிரச்சனை அதோட முடிஞ்சு நினைச்சிட்டு இருந்தா அவங்க நேரம் யார போயிட்டாங்க? மந்திரவாதிகள் போயிட்டாங்க. 15,000 ரூபாய் கொடுத்து துட்டு கொடுத்து போச்சு. 15,000 தான் அவ்வளவு வெகுவான காரியமா? என்னை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் எங்க வீட்டு சாப்பாடு ஒட்டிடுவோம். 15,000 ரூபாய்க்கு 3 மாதம் செலவு பண்ணியமான 15,000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்து சில நான் வளர்த்தாலும் பரவாயில்ல, யாரும் வளர்க்கூடாது. இந்த எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. உங்களை வாழ விடாம வழிமறிச்சா வச்சு நல்லா இருந்துட்டு போட்டு விட்டுட்டு போங்க. நீங்க நிறைய ஜனங்கள் நான் வாழ விட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவர்கள வாழ விட மாட்டேன்னு சொல்லி வச்சாங்க. அது என்ன செய்தது? வரத்தான் செய்தது. நிரந்தரமாக இங்க தங்கி இருக்க தெரிஞ்ச உடனே மாப்பிள்ள ரொம்ப கோபத்தில் இருந்தார். என்ன பாட்டு சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. யார் கொடுப்பா? செய்தாவன எங்க பாசாலும் வராது பாஸ்டர். ஆண்டவர் உடனே கொடுக்க மாட்டார். நான் என்னுடைய எனக்கு பெரிய வயதெல்லாம் ஆகலை, ஓரளவு வயது வாங்கிக்கலாம். இவ்வளவு நாளைக்குள்ள யார் யார் என்னென்ன செய்தார்களோ அவ்வளோத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுபவிக்காம யாருமே இல்லை. ஆனா காத்திருக்க வேண்டியது இருக்கு. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா அனுபவிச்சே தீருவாங்க. வேதம் சொல்கிறது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு கண்டித்தே தீரும். தப்பி கடந்து போகவே முடியாது. அவன் இரும்புகளுக்கு தப்பி விடுறான், ஊருக்கு வில் அவனை உருவையை வேதம் சொல்கிறது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அவன் ஊருக்கு வில்லுக்கு தப்பி ஓட பார்ப்பான். இந்த பிரச்சனை நான் ஓடிவேன்னு சொல்லி பார்ப்பான், விடாது. ஏன்னா தொடர்கிறது எது அல்லவா தொடர்கிறது? அவனுடைய பாவம் அல்லவா தொடர்கிறது. பாவம் வந்து தொடர்ந்து பிடிக்கும். உங்களுடைய ஜெனரேஷன் கூட போகாது. மூன்றாம் 4ஆம் தலைமுறை மட்டும் போயிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப படுறாங்க, பாவம். நான் உங்களுக்கு ரொம்ப பாடுபடுறேன். ஆனா அவனுடைய பேக்ரவுண்ட்ல எனக்கு தெரியும். 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்களாம். இன்னும் அது வரைக்கும் அழுகை கண்ணீர். பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அழுக வேதனை கண்ணீர். எப்படி அந்த பணம் சம்பாத்தியம் பண்ணாங்க பெற்றோர்கள் எனக்கு தெரியும். எப்படி கட்டி கொடுத்தாங்கன்னு தெரியும். கல்யாணம் ரொம்ப ஜோஜோன்னு நடந்தது. எல்லாமே வந்து பிரமிக்கத்தக்கூடியதான அளவுக்குலாம் நடத்தி கொடுத்தாங்க. ஆனா வாழ்க்கை நான் நினைப்பேன், ஒரு 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்ததுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு 10 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தா கூட மன நிம்மதியும் ஆறுதலாக இருந்திருப்பாங்க. ஏன் தான் இப்ப பூமியில இருக்கிறோம்? கிறிஸ்டின் தான். ஆனா பாவம் என்ன செய்யுது? ஜெனரேஷனை தொடர்ந்து தகப்பன் செய்த பாவம் யாரையும் போட்டு வாட்டி வதக்கி அவங்க சொல்றாங்க, பாவம் அறியாம சொல்றாங்க, பாஸ்டர் எங்க தகப்பனார் செய்தா நான் என்ன பாஸ்டர் செய்வேன் அப்படி சொல்றாங்க. நீங்க என்ன செய்ய சொல்றீங்களே அந்த பணத்தை வச்சுதானே கட்டி கொடுத்தாரு, அந்த வட்டியை வாங்கி தானே கட்டி கொடுத்தாரு.
எத்தனை ஏழைகள் அழுதாங்க, எத்தனை ஏழைகளுடைய நிலம் வந்து அபகரிக்கப்பட்டது, எத்தனை நபருடைய வீடு வந்து அபகரிக்கப்பட்டது. அத்தனை வித்து தானே கழுத்துல கட்டி தந்தாங்க, அத்தனை வித்து தானே காரணம் தந்தாங்க. எப்படி மன நிம்மதியாக இருக்க முடியும்? ஜனங்களுடைய கண்ணீர் அல்லவா, ஜனங்களுடைய ரத்தம் அல்லவா, எப்படி வந்து அது வந்து உடனே சும்மா விடும்? பாஸ்டர் எப்படியாயிரம் தப்பு ஒரு வழி சொல்லுங்க. ஆண்டவர் தயவு பரட்டி கிருபை பாராட்டினா உன்னை எனக்கு அவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும்னு தெரியல. அடிக்கடி போன் போட்டு என்ன செய்வாங்க, அடிக்கடி போன் போட்டு ஜெபமாங்க. ஆனா அவங்க கம்பெனி வச்சிருக்கிறாங்க, அவங்க பெரிய பெயிண்ட் இரும்பு கடை வச்சிருக்கிறாங்க, பெரிய ஆளுகள் அவங்க. ஆனா என்ன இல்லை, மன நிம்மதி இல்லை. எது தொடர்பு பிடிக்கி? பாவம் தொடர்பு பிடிக்கி. பைபிள் சொல்லப்படுற ஒரு பாவம்னா தொடர்ந்து பிடிக்கும் சொல்லி இருக்கிறது. பாவம் அவ்வளவு கொடூரமானது. என்ன, சர்ப்பத்தை விட, ஒரு நல்ல பாம்பை விட இந்த பாவம் வந்து ரொம்ப கொடூரமானது. இந்த கொடூரமான பாவத்தை முதல்ல ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறாரு. திரும்பவும் திரும்பவும் தெய்வ பயம் இல்லாமல் செய்துகிட்டே வந்து இருந்தோம்னா அவர் கிறிஸ்தவர் சொல்லி விட்டுற மாட்டாரு. சில நினைக்கிறீங்க ஆண்டவர் தேடுற பின்னால் விட்டுருவாரு. கிடையாது. நான் அனுபவத்தில் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். எனக்கு 1000 கேள்விகள் வரும் இந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றி. அது ஒரு கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் இந்த ஊழியம் செய்யறவங்களையும் கடைசி காலத்துல போட்டு அவ்வளவு பாடுபடுத்துறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. இந்த வேதம் சொல்ற அவர் பாடுபடுத்தல. வேதம் சொல்கிறபடி அவர்கள் செய்ததான தெய்வ பயம் இல்லாமல் செய்த சில காரியங்களினால 10 வருஷம் படுக்க, 20 வருஷம் படுக்க, 15 வருஷம் படுக்க, 7 வருஷம் படுக்க. யாரு யாரு ஊழியம் செய்தவங்க? விசுவாசிகள். சிலர் படுக்கிறது நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லுவாங்க. இது யார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி? ஆண்டவரிடத்துல அந்த கேள்வியை கேட்டா, உண்மையிலேயே கேட்டா அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லித்தரும். அவர் சொல்லி தந்து நீங்க அதை அறிக்கையிட்டு மனசாபத்தோடு நீங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே தெரியாம சேர்த்து இனிமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானத்தோடு நீங்கள் செய்தா, தீர்மானத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டால் அந்த பாவத்தினுடைய உக்கரம் உங்களை விட்டு, உங்களுடைய பிள்ளைகளை விட்டு வந்து என்ன செய்யும்? மாறும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்ய? சுத்திகரிக்கிறார். அடுத்தபடியாக ஒரு வசனம், யோவான் சுவிசேஷம் 15:3, 1 தீமோத்தேயு 4:5. கர்த்தருடைய வசனம் சுத்திகரிக்கிறது. 1 தீமோத்தேயு 4:5. ஜெபம் உங்களை என்னாக்குகிறது? பரிசுத்தம். நீங்கள் பண்ணுகிற ஜெபம் உங்களை முதல்ல என்னாக்கணும். சில மணிக்கணக்காக வந்து ஜெபம்வாங்க, ஆனா அவங்க தாறுமாறா என்ன செய்து இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஜெபம் அவர்களை பரிசுத்தமாக்கலன்னா அந்த ஜெபம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. மிகுதியா ஜெபம் கேட்க முடியும்னு சொல்றாரு. செய்யறதெல்லாம் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் செய்துட்டு உபவாசம் இருந்து ஜெபம்னாலும் சரி, அவர்கள் நாள் கணக்காக இருந்து ஜெபம்னாலும் சரி, அந்த ஜெபம் கேட்கப்படாது. தெய்வ பயத்தோடு வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஜீவித்து நடந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறத கொஞ்ச நேரத்தில் ஜெபித்தாலும் கூட அந்த ஜெபத்தை யார் கேட்பா? ஆண்டவர் கேட்பா. ஜெபம் முதலாவது உங்களை பரிசுத்தமாக்கணும். நீங்க ஆண்டவரிடத்துல முதலாவது பண்ணுகிற ஜெபமே, ஆண்டவரே என்ன ஆக்கும்? என்ன ஆக்கும்? 2 பேரும் ஜெபம் பண்ணும்படி போகும்போது ஒருத்தன் என்ன சொல்றான்? ஆண்டவரே பாவியாகி என்மேல். அவருக்கு பயமா இருக்கு, யார் பக்கத்துல போவேன்? தூரத்துல இருந்து தான் சொல்லியிருக்கு. தூரத்துல இருந்து இந்த வசனத்தை வாசகங்கள் சுவிசேஷத்துல 18வது அதிகாரம் நினைக்கிறேன். தூரத்துல இருந்து மார்பில் அடித்துக் கொண்டு, அப்படிதானே எடுத்த வாசிங்க. நான் எடுத்து சொல்லணுமா? எத்தனாவது வசனம்? 18, 13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல், என்ன பாருங்க, அவனுக்கு துணிவு இல்லை, மார்பில் அடிக்கிறான். ஏன்? வார்த்தை அவன் ஏறெடுக்க துணியல. ஏன்னா அவன் பாவி. மார்பில் அடிச்சான். ஏன்னா அவன் யாரு? பாவி. அவனுக்கு பயமா இருக்கு. அந்த மகா பரிசுத்தமான தெய்வத்தினிடத்துல போய் நம்ம எப்படி வந்து ஜெபம் பண்ணுவோம்? நான் பாவியாக அல்லவா இருக்கிறேன், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு சொன்ன ஜெபத்தை ஆண்டு உடனே வந்து கேட்டார்.
தேவ சன்னிதானத்துல போகும்போது நம்முடைய இருதயம் வேற ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி நடந்தேன், இதெல்லாம் நம்ம நினைச்சிடவே கூடாது. ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் அவைகள் எல்லாம் அழுக்கான கந்தை. தேவனிடத்துல போகும்போது, ஆண்டவரே நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு உங்களுக்கு ஆண்டு தருகிறதான காரியம் எல்லாம் ஒரே ஒரு காரணத்தினால தர, என்னதுதான்? கிருபையினால மட்டும்தான். இது ஒன்னதான் நீங்க நினைக்கணும். சரியா இருக்கேன் இல்ல, ஆண்டவருக்கு அதை செய்யறேன் இல்ல, ஆண்டவருக்கு இதை செய்யறேன் இல்ல, ஆண்டவருக்கு எதுவுமே செய்யறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு நமக்குள்ளது கிடையாது, எல்லாம் யாருக்குள்ளதுதான், எல்லாம் யாருக்குள்ளது. தாவீதே சொல்றாரு, அவ்வளவு திரளாக ஆண்டவருக்கு சகோதரித்து வைத்து சொல்றாரு, நான் கொடுத்தேன் என்பதற்கு இல்ல ஆண்டவரே, உம்மிடத்துல இருந்தா வந்து வாங்கி இருக்கிறேன், உம்மிடத்துல இருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க எனக்கு ஏராளமாக தந்தீங்க, அதுல நான் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் யாருக்கு கொடுத்திருக்கிறேன், அதுதான் உண்மை. ஆனா இதை நினைச்சு பாக்குறதே இல்ல. நீங்க கோடி ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்தாலும் கொடுத்த நினைப்பு வரவே கூடாது. அப்படி வருமென்றால் சீக்கிரத்துல ஆண்டவர் கொடுக்கிறத நிறுத்த வைப்பார், உங்களை கொடுக்க விட மாட்டார். பிறகு ஏனென்றால் ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கார். நான் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி ஒரு ஏழைக்கு கொடுக்குறீங்க வைங்களேன், நான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லாதவர்கள், நினைக்காதவர்கள். அது யார் உங்களுக்கு கொடுத்தது? ஆண்டவர் உங்களிடத்துல கொடுத்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியத உங்களிடத்துல கொடுத்து, உங்களை பரிசோதனை பண்ணும்படியாக உங்களிடத்துல கொடுத்து, இவன் கொடுக்கிறாளா இவன் கொடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்களை சோதிக்கப்படியாக தான் நிறைய தந்திருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு நிறைய கொடுத்திருக்கிற காரணம் என்ன? சோதனைக்காக தான் கொடுத்தாரு. அந்த சோதனையில அவன் என்ன செய்தான்? ஜெயித்தான். நான் என்று சொல்லி நினைக்கிறவே கூட நம்மை நினைத்து பார்க்க வேண்டுமா? ஆண்டவரே நான் ஒரு பாவியாகி என்பேன், கிருபையாயிரும். ஆண்டவர் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். நம்ம கனத்திற்குரிய மேன்மைக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுவோம். கர்த்தருடைய ஆவியினுடைய பிரசனத்தை பெற்று அவருடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுவோம். கர்த்தருடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவோம். கர்த்தருடைய அநாதி கிருபை நம்மை தாங்குகிறது என்பது நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அந்த கிருபை நம்மை பரிசுத்தமாக்கட்டும். இந்த ஆண்டவருடைய கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் வசனத்தில் கீழ்ப்படுகிறேன். என்னுடைய ஜெபம் என்னை பரிசுத்தமாக்க முடியாம ஒப்புக் கொடுக்க என்று சொல்லி ஆழத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தர் எங்களை கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றும்படியாக நீங்கள் விரும்புகிறீர். நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றுவீராக. மற்ற ஜனங்களை போல் அல்ல, எல்லா ஜனங்களையும் விட உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துக. அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் விட உடைய பிள்ளைகளை மேன்மைக்குரிய பாத்திரமாக மாற்றுக. கர்த்தாவே சோத்திரமான அவர்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறதான எல்லாரையும் விட அவர்களை மேன்மைக்குரியவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, அவருடைய தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் விட மேன்மையுள்ளவர்களாக மாற்றுவீராக. கர்த்தாவே, யோபுவை கனத்திற்குரிய பாத்திரமாக வைத்திருந்தீர். கிழக்கத்தி புத்திர எல்லாரையும் விட அவன் மேன்மையுள்ளவராக காணப்பட்டான். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான மேன்மையை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நீங்கள் விரும்புகிறீர். இதற்கு நம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தினால் பரிசுத்தமாக்குக, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்குக, கர்த்தருடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்குக, அவருடைய ஜெபத்தினால் பரிசுத்தமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்போதே நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை அங்கீகரித்த தேவன் எங்களை மீண்டும் ஆசீர்வதித்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, நீங்கள் கொடுத்ததான இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு கனத்திற்குரிய பாத்திரமாக விளங்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமையானது கர்த்தருடைய பிள்ளைகள் மீது இப்போதே இறங்குவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இருந்து கனம் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குறைவு நிறைவாக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு எல்லா இடத்திலும் உம்முடைய பிள்ளைகளின் கனத்துக்குரியவாய் விளங்கத்தக்கதாக
தேவன் நாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தவர்களுக்கு ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வர நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களில் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கோம். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருடைய போக்குவரவு எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலைக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சத்துருடைய கணிகள் பொல்லாத மனுஷருடைய சதி செயல் எல்லாவற்றிற்கும் உடைய பிள்ளை விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமா மறுபடியும் ஒரு முறை கூட உங்கள் சன்னிதானத்திலே கடந்து ஆராய்க்கிறவதாக வருகை இருக்குமானால் உண்மை எதிர்கொண்டு வரத்தக்க ஜீவியத்தை தந்து தேவன் நாமை வழி நடத்திவிட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.